ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 1972 ஜெயித்தது வசந்த மாளிகையா நல்ல நேரமா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1972 வெளிவந்த படங்களில் வசூலில் சாதனை ஏற்படுத்திய படங்கள் 3: பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, நல்ல நேரம் ஆகிய படங்கள். இவற்றில் பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை இரண்டும் வெள்ளி விழா படங்கள். பட்டிக்காடா பட்டணமா மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் 175 நாட்களும், வசந்த மாளிகை மதுரை நீ சினிமா தியேட்டரில் 200 நாட்களும் ஓடியது. எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் 120 நாட்கள் வரை ஓடியது. மதுரை அலங்கார் தியேட்டரில் 120 நாட்கள் ஓடியது. யானையை வைத்து எம்ஜிஆர் நடித்த படமாக இருந்தபடியால் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. திரையிட்ட அனைத்து இடங்களிலும் நல்ல வசூல் பெற்று சாதனை ஏற்படுத்தியது. தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த படம். அடுத்து பட்டிக்காடா பட்டணமா படத்தை பொறுத்தவரை இந்த படமும் சிவாஜி நடித்த படங்களில் மெகா ஹிட் படமாகும். நல்ல வசூல் பெற்று சாதனை படைத்த படமாகும். அடுத்து வசந்த மாளிகை பட வசூலை பற்றி பார்ப்போம். சிவாஜி நடித்த வசந்த மாளிகை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகும். சிவாஜி நடிப்பில் வந்த படங்களில் மிக முக்கியமான படம். இந்த படத்தில் சிவாஜி மிக ஸ்டைலாக அருமையாக நடித்திருப்பார். KV மகாதேவன் இசையில் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இடம்பெற்ற படமாகும். வசந்த மாளிகை படம் திரையிட்ட இடமெல்லாம் நல்ல வசூலை தந்தது. நல்ல பெயர் பெற்ற படமாகவும் அமைந்தது. வசூலில் ஜெயித்தது நல்ல நேரமா, வசந்த மாளிகையா என்று பார்க்கும் பொழுது வசந்த மாளிகையே முதல் இடத்தை பிடிக்கிறது. மேலும் 1972 வெளிவந்த படங்களில் பட்டிக்காடா பட்டணமா படமும் 2ஆம் இடத்தை பிடிக்கிறது. நல்ல நேரம் வசூலில் 3ஆம் இடத்தை பிடிக்கிறது. எம்ஜிஆர் படங்களை அடிக்கடி பல திரையரங்குகளில் திரையிடும் பொழுது நல்ல வசூலை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி வர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.